என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவிற்கு வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியா? 11ஆம் தேதி முக்கிய அறிவிப்பு வெளியிடுவேன் என திரைப்பட நடிகர் ராகவா லாரன்ஸ் விளக்கம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு 3 மாதம் காலம் தாங்காது என்று சொல்வது தவறு என கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் பேட்டி. கேரள மாநிலத்தில் பெய்த கனமழையில் 6 பேர் உயிரிழப்பு. மலப்புரம் முதல் காசர்கோடு வரையிலான மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஜப்பானின் காகாமிகரா நகரில் நடைபெற்ற 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய ஆண்கள் அணி சாம்பியன் பட்டத்தை வென்று அசத்தியுள்ளது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ்தல பதிவில் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் நமது இளம் ஹாக்கி வீரர்களின் அற்புதமான சாதனை என்றும் 2026 ஆண்டுக்கான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பையை வென்றது இந்தியா என்றும் 18 வயதுக்குட்பட்ட ஆண்கள் ஹாக்கி அணிக்கு வாழ்த்துக்கள் என்றும் இந்த அணி போட்டி முழுவதும் சிறப்பான திறமையும் கூட்டு முயற்சியும் வெளிப்படுத்தி இறுதிப் போட்டியில் ஒரு மறக்க முடியாத வெற்றியை பதிவு செய்தது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியா என்பது குறித்து 11ஆம் தேதி முக்கிய அறிவிப்பு வெளியிடுவேன் என்று திரைப்பட நடிகரும் நடன இயக்குநருமான ராகவா லாரன்ஸ் விளக்கம் அளித்துள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதியில் ராகவா லாரன்ஸ் போட்டியிட உள்ளதாக பல்வேறு ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் இது தொடர்பாக ராகவா லாரன்ஸ் எக்ஸ்தலத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நான் போட்டியிடப் போவதாக பல்வேறு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி வருகின்றன என்றும் இது குறித்து பலரும் என்னை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்கிறார்கள் என்றும் எந்த வதந்திகளும் ஊகங்களும் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி விட்டதால் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அவசியம் என்று கருதுகிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பென்ஸ் திரைப்படத்தின் படப்பிடிப்பில் முழுமையாக ஈடுபட்டிருப்பதாகவும் அந்த படத்தின் படப்பிடிப்பு வரும் 10ஆம் தேதியுடன் நிறைவட உள்ளதாகவும் ராகவா லாரன்ஸ் தெரிவித்துள்ளார். மேலும் எனது தாயாரின் ஆசியுடன் எனது வாழ்க்கையின் மிக முக்கியமான முடிவு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஜூன் 11ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு வெளியாகும் என்றும் ராகவா லாரன்ஸ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி என்று ஒன்று தற்போது இல்லை என்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு 3 மாதம் கூட தாங்காது என சொல்வது தவறு என்று புதுக்கோட்டையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி என்று ஒன்று தற்போது இல்லை எனவும் இந்தியா கூட்டணியில் இடதுசாரி கட்சிகள் உள்ளன எனவும் இந்தியா கூட்டணியில் திமுக நிலை குறித்து விரைவில் தெரியும் எனவும் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு 3 மாதத்தில் கவிழும் என்று சொல்வது ஏற்க முடியாது. மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி என யார் கூறினாலும் அது தவறு என்றும் பெரும்பான்மை இல்லாததுதான் தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்க முடிவு செய்தோம். யாருடனும் ஒப்புதல் கேட்டுவிட்டு ஆதரவு கொடுக்க வேண்டிய நிலை எங்களுக்கு இல்லை என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் தெரிவித்தார். கேரள மாநிலத்தில் பெய்த கனமழையில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் மலப்புரம் முதல் காசர்கோடு வரையிலான மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை கடந்த சில நாட்களாக தீவிரமடைந்து உள்ளது. தொடர் கனமழையால் பல்வேறு பகுதிகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சாலைகளில் நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. மரங்கள் வேருடன் முறிந்து விழுந்துள்ளன. வீடுகள் சேதமடைந்து உள்ளன. அனைத்து மாவட்டங்களிலும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் கனமழைக்கு இதுவரை 6 பேர் உயிரிழந்தனர். திருச்சூர் முதல் காசர்கோடு வரையிலான 7 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது.
இதனால் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்றும் மற்ற மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனினும் திருவனந்தபுரம், கொல்லம் மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை எதுவும் விடப்படவில்லை. கேரளாவில் இந்த பருவமழை காலத்தில் முதல் 6 நாட்களில் 44% அளவிற்கு மழை பெய்துள்ளது. தைரியம் இருந்தால் 6 மாதத்திற்குள் உள்ளாட்சி தேர்தலை தாவேக அரசு நடத்த வேண்டும் என்றும், தமிழக வெற்றிக் கழகம் ஒரு இடத்திலாவது வெற்றி பெறுகிறதா என்பதை பார்ப்போம் என்றும் புதுக்கோட்டையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவிற்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சவால் விடுத்துள்ளார். புதுக்கோட்டையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பல கட்சிகளுக்கு போயிட்டு வருபவர்கள் ஓரிடத்தில் நிற்க மாட்டார்கள் என்றும், அதற்கு இன்றைய உதாரணம் ஆதவ் அர்ஜுனா என்றும், அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில் கொடை பிடிப்பார்கள் என்பதை போல ஆதவ் அர்ஜுனாவுக்கு வாழ்வு வந்துள்ளது என்றும், லாட்டரி சீட்டில் பணத்தை சேர்த்து அதை எப்படி செலவு செய்வது என்று தெரியாமலும் தடித்த வார்த்தைகளை ஆதவ் அர்ஜுனா பயன்படுத்துகிறார் என்றும் அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். மேலும் விஜய் வீட்டிற்கு ரெய்டு சென்றவர் மந்திரியாகியுள்ளார் என்றால் அது எப்படி என்று சாதாரண மக்களுக்கு கூட தெரியும் எனவும், இதுதான் மிகப்பெரிய லஞ்சம் எனவும், லாட்டரி அடித்தது போன்று இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஜாக்பாட் அடித்துள்ளது. இந்த ஆட்சி எத்தனை மாத காலம் நீடிக்கும் என்பது சந்தேகம்தான் என்றும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். 76 ஆண்டு காலத்தில் இவரை போல பல பேரை நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த காலத்தில் அணுகுண்ட ஐயா இருந்தார். இந்த காலத்து இந்த ஆதவர்ஜுனாக்கு தெரியுமா? அவர் அண்ணாவை பற்றி பேசுன மாதிரி வேறு யாருமே பேச முடியாது. அவர் இன்னைக்கு யாருக்கா தெரியுமா? இதோ போல பல பேர் இருந்தாங்க. திருப்பூர் வின்சென்ட் ஒருத்தர் இருந்தார். தமிழ்நாடு, பினாங்கு மாநிலங்களுக்கு இடையே தொழில், முதலீடு, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான சிறந்த வாய்ப்புகள் இருப்பதாக கோவை வந்த பினாங்கு மாநிலத்தின் துணை முதலமைச்சர் ஜெகதீப் சிங் டியோ தெரிவித்தார். மலேசியாவின் தொழில் வளர்ச்சியில் முன்னணி மாநிலமாக விளங்கும் பினாங்கு மாநிலத்தின் துணை முதலமைச்சர் ஜெய்சிப் சிங் டியோ பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக கோவை வந்தார். கோவை விமான நிலையத்திற்கு வந்த ஜெகதீப் சிங் டியோவிற்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கான வர்த்தக தூதர் CM விஷ்ணு பிரபு தலைமையில் பூங்கொத்து வழங்கியும் பொன்னாடை அணிவித்தும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது தொழில்துறை பிரதிநிதிகள், வர்த்தக அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் உடன் இருந்தனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து பினாங்கு மாநிலத்தின் துணை முதலமைச்சர் ஜெகதீப் சிங் டியோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாடு மற்றும் பினாங்கு மாநிலங்களுக்கு இடையே தொழில், முதலீடு, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான சிறந்த வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் இந்தியாவிற்கும் மலேசியாவிற்கும் இடையிலான பொருளாதார மற்றும் தொழில் உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் கோவை பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என்று பினாங்கு மாநிலத்தின் துணை முதலமைச்சர் ஜெகதீப் சிங் டியோ நம்பிக்கை தெரிவித்தார். திருவேற்காடு அடுத்த கோலடியில் கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் தாவேக மாவட்ட செயலாளர் தென்றல் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழங்களை வழங்கினார். சென்னையின் புறநகர் பகுதியான திருவேற்காடு அடுத்த கோலடியில் 4வது வார்டு செயலாளர் ரஞ்சன் ஏற்பாட்டில் கோலடி பேருந்து நிலையம் அருகே கோடை வெயிலின் தாக்கத்தை அணிக்கும் வகையில் தாவேக சார்பில் பொதுமக்களுக்கு தினந்தோறும் நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சியை ஆவடி மாவட்ட செயலாளர் தென்றல் திறந்து வைத்தார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி பழங்கள், வெள்ளரிக்காய், திராட்சை, வாழைப்பழங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கினார். மேலும் பேருந்தில் பயணித்தவர்களுக்கும் நீர்மோர் பழங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் தாவேக நிர்வாகிகள் செல்வகுமார், சங்கர்ராஜ், பிரபுராஜ், தீபக் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தாய்லாந்தில் சர்வதேச அளவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்ற பிச்சனூர் பகுதியை சேர்ந்த அஜித்குமாருக்கு நண்பர்கள், உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தாய்லாந்து நாட்டின் மே 30, 31 மற்றும் ஜூன் 1 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற சர்வதேச சிலம்பம் போட்டியில் தமிழ்நாட்டின் சார்பில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சனூர் பகுதியை சேர்ந்த அஜித்குமார் என்பவர் பங்கேற்றார். சர்வதேச அளவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் 17 நாடுகள் கலந்து கொண்டன. 27 வயதுக்குட்பட்ட பிரிவில் அஜித்குமார் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்றார். சர்வதேச அளவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்டு தங்கம் வென்று அரசு பேருந்தில் பயணித்த சொந்த ஊருக்கு வந்த அஜித்குமாருக்கு
நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும் மாலை மற்றும் சால்வை அணிவித்தும் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். சிலம்பம் போட்டியில் தங்கம் வென்று தனக்கு அரசு பணி வழங்க வேண்டும் என அரசுக்கு அஜித்குமார் கோரிக்கை விடுத்தார். கோவையை மேம்படுத்தக்கூடிய அனைத்து திட்டங்களையும் மேற்கொள்வேன் என்றும் முதலமைச்சரின் நம்பிக்கையை 100% நிறைவேற்றுவேன் என்றும் தனியார் மருத்துவமனையை திறந்து வைத்த அமைச்சர் சம்பத்குமார் தெரிவித்தார். கோவை கணபதிபுரம் பகுதியில் தனியார் மருத்துவமனை திறப்பு விழாவில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் கலந்து கொண்டு மருத்துவமனையை திறந்து வைத்தார். அதன் பின்னர் செய்தியாளரை சந்தித்து பேசினார். அப்போது 47 வருடங்களாக கோவையில் வசித்துள்ளேன் என்றும் கோவைக்கு தேவையானவற்றை கொண்டு வருவேன் என்றும் கல்வி, மருத்துவம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சியடைய நடவடிக்கைகள் எடுப்பேன் என்றும் ஒவ்வொரு நாளும் கோவையை மேம்படுத்தக்கூடிய அனைத்து திட்டங்களையும் மேற்கொள்வேன் என்றும் முதலமைச்சரின் நம்பிக்கையை 100% நிறைவேற்றுவேன் என்றும் அமைச்சர் சம்பத்குமார் தெரிவித்தார். மேலும் கோவை அரசு மருத்துவமனையில் இருதயவியல் துறையில் மருத்துவர் இல்லை என தெரிவிக்கின்றனர். அது குறித்து விசாரித்துவிட்டு அதற்குரிய தேவைகள் குறித்து முழுமையாக செயல்படுவது அரசின் கடமை என்று பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் தெரிவித்தார். சார் திட்டங்களும் வகுத்துக்கிட்டு இருக்கோம் சார். அதிகாரிகளோட கலந்தாராய்ச்சி எவ்வளோ விரைவாக அதை செயல்படுத்த முடியுமோ செயல்படுத்துவோம். அந்த பகுதியில் மக்களுடைய கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை, நீண்ட வருட கோரிக்கை. அது நிச்சயம் செயல்படுத்தக்கூடிய அனைத்து வகையான செயல்பாடுகளும் செயல்படுத்தும். 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மினி பேருந்து சேவையை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் இயக்கி வைத்தார். தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மையுடன் ஆட்சி நடத்தி வருகிறது. அரசு பொறுப்பேற்ற பின்பு துறை சார்ந்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்த வன்னியம்பட்டி பகுதியிலிருந்து கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இது குறித்து பலமுறை அரசு அதிகாரிகளிடம் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் இது குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக்கிடம் பொதுமக்கள் தெரிவித்த போது நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருந்தார். இதனையடுத்து வன்னியம்பட்டியிலிருந்து கொத்தங்குளம், கரிசல்குளம், பெருமாள் தேவன் பட்டி மற்றும் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் மினி பேருந்து சேவையை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் இயக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதில் 100க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கேரள மாநிலம் மலப்புரம் அருகே 2 வயது பெண் குழந்தையின் கை விரலில் சிக்கிய இட்லி தட்டை தீயணைப்பு துறையினர் எந்தவித காயமுமின்றி அகற்றினர். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் தூவூர் பகுதியை சேர்ந்த ஜாகிர் உசேனின் 2 வயது பெண் குழந்தை அசா பாத்திமா வீட்டில் உள்ள சமையல் பாத்திரங்களில் விளையாடி கொண்டிருந்த போது இட்லி தட்டின் நடுவில் உள்ள துளையில் குழந்தையின் விரல் சிக்கிக் கொண்டது. இதனை அகற்ற பெற்றோர் முயற்சி செய்தும் முடியாததால் மலப்புரம் அடுத்த திருவாலி தீயணைப்பு மீட்புத்துறை அலுவலகத்திற்கு குழந்தையை தூக்கி சென்றனர். அங்கு திருவாலி தீயணைப்பு நிலைய அலுவலர் உமர் தலைமையிலான மீட்பு படையினர் ஷிபு, பிபின், ஷாஜு மற்றும் அப்துல் சலீம், சுமேஷ் மற்றும் தஸ்ரீம் ஆகியோர் பல மணி நேரம் போராடி நவீன இயந்திரங்களால் இட்லி தட்டை வெட்டி குழந்தையின் விரலை காயமின்றி அகற்றினர். இதனையடுத்து வலியால் துடித்த குழந்தையின் அழுகை குரல் நின்றது. அதன் பின்னர் தீயணைப்பு மீட்பு படையினரை பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் பாராட்டினர். திருவொற்றியூரில் அதிமுக மாவட்ட அவைத்தலைவர் பொறுப்பிலிருந்த PTC ராஜேந்திரன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் தாவேக்காவில் இணைந்தபோது திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் சால்வை அணிவித்து வரவேற்றார். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக மாவட்ட அவைத்தலைவர் பொறுப்பில் இருந்த PTC ராஜேந்திரன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். அவர்களுக்கு திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தாவேகா துண்டு அணிவித்து வரவேற்றார். இதேபோன்று அதிமுக தொழிற்சங்க நிர்வாகிகள், மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் தங்களை தாவேகாவில் இணைத்துக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தாவேகா சார்பில் 200க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சேலைகள் மற்றும் முதியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகிய பனையூர் பாபு திமுகவில் இணைந்தபோது 6 மாத காலம் அல்ல 3 மாதமாவது தாங்குமா என்ற கேள்விக்குறியுடன் தாவேகா ஆட்சி நடப்பதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு கடந்த மே மாதம் 24ஆம் தேதி விசிகாவிலிருந்து விலகிய நிலையில் தன்னுடைய ஆதரவாளர்கள் நூற்றுக்கணக்காருடன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில்
திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேசினார். அப்போது 6 மாதத்திற்குள்ளேயே பேசக்கூடிய சூழல் வந்துவிடுமோ என்ற அச்சம் வந்துவிட்டதாக பலர் பேசிக் கொண்டிருப்பதாகவும் 6 மாத காலம் அல்ல 3 மாதமாவது தாங்குமா என்ற கேள்விக்குறியுடன் தாவேக ஆட்சி நடப்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். திமுகவில் இணைந்த பின்னர் பனையூர் பாபு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வெளிச்சம் தொலைக்காட்சியின் உரிமையாளர் நான் தான் என்றும், என்னுடைய முழு பணத்தில்தான் தொலைக்காட்சி ஆரம்பித்தேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் வெளிச்சம் தொலைக்காட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும், ஆனால் தொல் திருமாவளவனுக்காக தொடங்கப்பட்ட வெளிச்சம் தொலைக்காட்சி அவருக்காகவே தொடர்ந்து செயல்படும் என்றும் பனையூர் பாபு தெரிவித்தார். அப்படிப்பட்ட நேரத்தில் உழைப்பதற்கு தயாராக நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு துணை நிற்கிறோம் என்று நமக்கு இன்றைக்கு துணையாக வந்து சேர்ந்திருக்கக்கூடிய பாபு அவர்களையும் உங்களையும் நான் மீண்டும் வருக வருக என்று வரவேற்கிறேன். திருவொற்றியூரில் தீ விபத்தை தடுக்கவும் தற்காத்துக் கொள்ளவும் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு படை சார்பில் வாங்க கற்றுக்கொள்வோம் என்ற தலைப்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை இயக்குனர் அறிவுறுத்தலின் பேரில் வாங்க கற்றுக்கொள்வோம் என்ற தலைப்பில் 2 நாட்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திருவொற்றியூர் தீயணைப்பு நிலைய அலுவலர் பொற்குணம் தலைமையில் தீயணைப்பு மற்றும் மீட்பு படை பணியாளர்கள் பங்கேற்று திருவொற்றியூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு தீ விபத்திலிருந்து தங்களை பாதுகாப்பு கொள்ளவும், தீ விபத்தை தடுக்கும் விதமாக எல்பிஜி கேஸ் சிலிண்டரில் கேஸ் கசிவு ஏற்பட்டால் கதவு ஜன்னல்களை திறந்து வைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது குறித்தும் மற்றும் அவசர கால தொலைபேசி எண், ஆம்புலன்ஸ் தொடர்பு கொள்ளும் முறை உள்ளிட்டவற்றை குறித்தும் தெளிவாக எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் தீயணைப்பு வீரர்கள் பயன்படுத்தும் பொருட்கள், மரம் வெட்டும் கருவி, அவசர காலத்தில் ஜன்னல் கதவுகளை உடைக்கும் இயந்திரங்கள், பேரிடர் காலங்களில் பயன்படும் பாதுகாப்பு உபகரணங்கள் உள்ளிட்டவற்றை பொதுமக்களின் பார்வைக்காக வைத்து அதன் இயக்கங்கள் குறித்தும் பொதுமக்களுக்கு விளக்கம் அளித்தனர். நிகழ்ச்சியில் திருவொற்றியூர் சுற்று வட்டார பகுதியில் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இது தொடர்பாக பொதுமக்கள் தெரிவிக்கையில், என் பேர் பரமசிவம், நான் திருவொற்றியூர்லேருந்து வரேன். இந்த மாதிரி தீயணைப்பு இது எப்படி உபயோகம் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு வாங்க கற்றுக்கொள்ளுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க. எப்படி எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் எப்படி ஃபயர் ஆகுது, அதுக்கு முன்னாடி எப்படி அவங்க நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. கேஸ் சம்மந்தமாக அந்த ஆயில் இது ஃபயர் ஆகிறது, இந்த கேஸ் சிலிண்டர் எல்பிஜி ஃபயர் ஆகிறது, அதெல்லாம் எப்படி நம்ம. தமிழக முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதியின் பிறந்தநாளையொட்டி பெரியபாளையம் அடுத்த ராலாப்பாடி கிராம பகுதியில் செயல்பட்டு வரும் ஆதரவு இல்லத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் வள்ளூர் MSK ரமேஷ்ராஜ் இனிப்புகளுடன் அறுசுவை பிரியாணி வழங்கினார். மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சரும் முத்தமிழ் அறிஞருமான கலைஞர் மு. கருணாநிதியின் 103வது பிறந்த நாளை தமிழகம் முழுவதும் திமுகவினர் கொண்டாடி வருவதுடன் ஏழை எளியவர்களுக்கு தங்களால் முடிந்த பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ராலாப்பாடி கிராம பகுதியில் செயல்பட்டு வரும் ஆதரவு இல்லத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டு உள் நோயாளியாக சிகிச்சை பெற்று வரும் மாற்றுத்திறனாளி நோயாளிகளுக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் அறுசுவை பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் BJ மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களை இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் KV லோகேஷ் வரவேற்றார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் வள்ளூர் MSK ரமேஷ்ராஜ் கலந்து கொண்டு மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி நோயாளர்களுக்கு இனிப்புகளுடன் அறுசுவை பிரியாணி வழங்கினார். நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளான பாஸ்கர், சுந்தரம், ஸ்டாலின், ராமமூர்த்தி, சங்கர், அப்பூன், சீனிவாசன், முனுசாமி உள்ளிட்ட திரளான திமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் இறுதியில் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ராஜா நன்றி தெரிவித்தார். ஸ்ரீபெரும்புதூர் மத்திய ஒன்றியத்துக்குட்பட்ட குன்னம் ஊராட்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் ஒன்றிய செயலாளர் மொளச்சூர் கார்த்தி நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மத்திய ஒன்றியத்துக்குட்பட்ட குன்னம் ஊராட்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினரும்
வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் SPK தென்னரசு ஆலோசனைக்கிணங்க கோடை காலத்தில் வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் கிளை கழக செயலாளர் விமல், சசி ஆகியோர் ஏற்பாட்டில் நீர்மோல் பந்தல் திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் ஒன்றிய செயலாளர் முளச்சூர் கார்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், இளநீர், நுங்கு, தர்பூசணி, லெமன் ஜூஸ் உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஒன்றிய இணை செயலாளர் ஜெயகணேஷ், ஒன்றிய துணை செயலாளர் வல்லக்கோட்டை கார்த்திக் உட்பட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். தாய்லாந்தில் நடைபெற்ற உலக அளவிலான கராத்தே மற்றும் சிலம்பம் போட்டியில் இந்தியா சார்பில் படப்பியை சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்று தங்கம் மற்றும் வெள்ளி வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். இந்தியா சார்பில் தமிழ்நாட்டிலிருந்து பிரபஞ்சம் தற்காப்பு கலைக்கழகத்தின் தலைமை பயிற்சியாளர்கள் சந்தனம் மணிக்குமார் மற்றும் முருகலட்சுமி ஆகியோர் தலைமையில் காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையை சேர்ந்த மாணவர்கள் தாய்லாந்தில் நடைபெற்ற உலக அளவிலான கராத்தே மற்றும் சிலம்பம் போட்டியில் பங்கேற்று 7 தங்கப் பதக்கமும் 4 வெள்ளி பதக்கமும் வென்று தாயகம் திரும்பினர். அவர்களுக்கு பிரபஞ்சம் தற்காப்பு கழகத்தினர், நண்பர்கள், பொதுமக்கள் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் தென்னரசு ஆகியோர் பாராட்டு தெரிவித்தனர். அப்போது படப்பியை சேர்ந்த மாணவர்கள் தாய்லாந்தில் கராத்தே சிலம்பம் போட்டியில் வெற்றி பெற்று தங்கம், வெள்ளி வென்றது குறித்து தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயிடம் தெரிவித்து மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்க அழைப்பேன் என்றும் அமைச்சர் தென்னரசு தெரிவித்தார். இதில் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சங்கர், செங்காடு தமிழக வெற்றி கழக பிரதிநிதி ஜெயகிருஷ்ணா, இம்ரான், தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் உட்பட பலரும் உடனிருந்தனர். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் AM விக்ரமராஜாவின் 62வது பிறந்தநாள் விழா அரப்பேடு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மன்னா மெஸ் உணவக வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சிறுபாக்கத்தில் மதுராந்தகம் வட்டார பழைய பொருட்கள் வியாபாரி சங்கத்தின் சார்பில் வட்டார தலைவர் முகமது அலி தலைமையில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் AM விக்ரமராஜாவின் 62வது பிறந்தநாள் விழா அரப்பேடு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மன்னா மெஸ் உணவக வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் AM விக்ரமராஜா கலந்து கொண்டு கேக் வெட்டி வணிகர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். விழாவில் மாநில பொருளாளர் சதக்துல்லா, பழைய பொருள் வியாபார சங்க அணித்தலைவர் ஜெயக்குமார், செயலாளர் சேதுராமன், பொருளாளர் இருதயராஜ், மஸ்தான் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். குழித்துறை அடுத்த திருவத்துபுரம் பகுதியில் அரசு பேருந்து மீது கார் மோதிய விபத்தில் காயமடைந்தவர்கள் குழித்துறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி நல்லப்பத்தி தெருவை சேர்ந்த செல்லப்பனின் மகன் ஏசுதாஸ் என்பவர் துவரம் காட்டிலிருந்து தனது மனைவி சங்கீதாவுடன் காரில் பயணித்தார். திருத்துவூரம் பகுதியில் முன்னால் சென்ற வாகனத்தை முந்தி செல்ல முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிரே வந்த அரசு பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் காரை ஓட்டி வந்த ஏசுதாஸ், அவரது மனைவி சங்கீதா ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். இதேபோன்று அரசு பேருந்தில் பயணித்த ராமவர்மன் சிறியை சேர்ந்த விஜி, அவரது மனைவி விஜிலா, மீனச்சல் பகுதியை சேர்ந்த வில்சன் மனைவி லீலா, பாகோடு பகுதியை சேர்ந்த சுனில்குமார், வல்லவெளியை சேர்ந்த மரிய கிங்ஸின், தயேதபுரம் பகுதியை சேர்ந்த பமிலா ஆகியோர் பலத்தம் காயமடைந்தனர். காயமடைந்த அனைவரையும் சக பயணிகள் மீட்டு வாகனங்களில் சிகிச்சைக்காக குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து அரசு பேருந்து ஓட்டுநர் அலெக்சாண்டர் களியக்காவிளை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்தும் விதமாக திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா தலைமையிலான காவல்துறையினர் திருவள்ளூர் பேருந்து நிலையம், மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தீவிர காவல் நடை ரோந்து பணியில் ஈடுபட்டனர். மாநிலம் முழுவதும் உள்ள காவல் நிலைய அதிகாரி முதல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வரை அனைத்து அதிகாரிகளும் தங்களது எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் காவலர்களுடன் இணைந்து காவல் நடை ரோந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநரும் படைத்தலைவருமான மகேஷ்குமார் அகர்வால் அறிவுறுத்தினார். மேலும் காவல்துறையினர் பொதுமக்களை நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்களது குறைகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சனைகளை முன்கூட்டியே கண்டறிய வேண்டும் எனவும், சமூக விரோதிகள், குற்றவாளிகளை கண்காணித்து எச்சரிக்க வேண்டும் எனவும்
திருட்டு, சங்கிலி பருப்பு போன்ற குற்றங்களை தடுக்க வேண்டும். குடிமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வலுவான சமூக பிணைப்பை உருவாக்குவதே இதன் நோக்கம் என்றும் காவல்துறை தலைமை இயக்குனர் மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்தார். காவல்துறை தலைமை இயக்குனரின் அறிவுறுத்தலின்படி திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விவேகானந்தன் சுக்லா, காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் ஆகியோர் தலைமையிலான காவல்துறையினர் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடமான திருவள்ளூர் பேருந்து நிலையம் முதல் திருவள்ளூர் தேரடி வரை நடந்து சென்று பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்கிறார்களா, பேருந்து நிலையத்திற்குள் சமூக விரோதிகளின் செயல்பாடு உள்ளதா என கண்காணித்தனர். மேலும் பொதுமக்கள் மற்றும் பேருந்து பயணிகளிடம் பாதுகாப்பான பயணம் குறித்து கேட்டறிந்தனர். அதைத் தொடர்ந்து பொதுமக்களை இரவு நேரங்களில் ஏற்றி செல்லும் ஆட்டோக்கள் உரிய விதிமுறைகளை பின்பற்றி செயல்படுகிறதா, அதன் ஓட்டுநர்கள் உரிய ஓட்டுநர் சான்று வைத்துள்ளனரா என்பது குறித்தும் ஆட்டோ ஓட்டுநரிடம் விசாரணை செய்தனர். இதனையடுத்து திருவள்ளூர் பேருந்து நிலையத்தில் உடனடியாக கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவிட்டார். மதுராந்தகம் அடுத்த நெற்குணம் மயிலூர் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதியம்மன் திருக்கோவிலில் துரியோதனன் படுகொலை நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அடுத்த நெற்குணம் மயிலூர் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதியம்மன் திருக்கோவிலில் அக்னி வசந்த மகாபாரத பெருவிழா கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதன் பின்னர் தினந்தோறும் மகாபாரத சொற்பொழிவும் இரவில் தெருக்கூத்து நாடக சபாவின் மகாபாரத நாடகமும் நடைபெற்று வந்தது. விழாவின் இறுதியில் முக்கிய நிகழ்வாக துரியோதனன் படுகொலை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் பீமன் வேடமிட்டவர் துரியோதனனை கொன்றபோது திரௌபதி தனது கூந்தலை முடித்தார். அப்போது திருநங்கை வேடமணிந்த பெண்களிடம் விழாவில் பங்கேற்ற மக்கள் துடப்பத்தால் அடிவாங்கி ஆசி பெற்றனர். விழாவில் நெற்குணம் மயிலூர் கிராமம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு திரௌபதி அம்மனை வழிபட்டனர். குடியாத்தம் அடுத்த வெள்ளேரி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மராஜ சுவாமி திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த வெள்ளேரி கிராமத்தில் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ தர்மராஜா, ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கோவில் வளாகத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு பட்டு வஸ்திரங்கள், தானிய வகைகள், மூலிகை பொருட்கள், வாசன திரவியங்கள் மற்றும் மலர் வகைகள், பழ வகைகள் உள்ளிட்டவற்றை குண்டத்தில் போட்டு யாகம் வளர்க்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மேலதாள நாதசுர வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலின் திரண்டிருந்த பொதுமக்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ தர்மராஜா, ஸ்ரீ காளியம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் வெள்ளேரி கிராமம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் சேர்ந்த பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் பங்கேற்றவர்களுக்கு தர்மகத்தர்கள் சீனிவாசன், மேட்டுக்குடி கண்ணபிரான் ஆகியோர் தலைமையில் 5 வகையான உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியாவிற்கு வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியா? 11ஆம் தேதி முக்கிய அறிவிப்பு வெளியிடுவேன் என திரைப்பட நடிகர் ராகவா லாரன்ஸ் விளக்கம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு 3 மாதம் காலம் தாங்காது என்று சொல்வது தவறு என கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் பேட்டி. கேரள மாநிலத்தில் பெய்த கனமழையில் 6 பேர் உயிரிழப்பு. மலப்புரம் முதல் காசர்கோடு வரையிலான மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு? எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.